சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. ஆமேன். வேறுங்கள் பாஸ்டர் வந்து உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்துக்கொண்டு நிற்கிறோம் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு. நன்றி பாஸ்டர், நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென். நாங்கள் எங்களுடைய தேவன் என் தேவன் என்று நாங்கள் சொல்லி அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். என் தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராக. நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனத்தை பார்த்து பிலிப்பியர் 4:19 வசனத்தின்படி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் என் தேவன், எங்கள் ஒவ்வொருவருடைய தேவனுமாக இருக்கிறீர். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய தேவனாகவும் எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீ நிறைவாக்குறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இயேசுதான் ரட்சகர் என்பதை அறிந்து அவர்களும் என் தேவன் என்று அழைக்கக்கூடிய குறைவுகளில நீர் அந்த நிறைவுகளை கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்து உம்மிடத்துல வந்து ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை, நன்மையான ஈவுகளை, பரிபூரணமான வரங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான வைத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த உலகத்தின் சொந்தக்காரர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் சொந்தக்காரர் எங்களை உருவாக்கினவர். இப்படியான ஒன்றான மெய்த்தவனை நீங்கள் அறிந்து அவரை இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றிக்கொண்டு அத்தனை உங்களுடைய வாழ்வில் வருகிற அத்தனை குறைவுகளையும் அவர் உங்களுக்கு நிறைவாக்கி இந்த உலகத்திலே நீங்க நிறைவான வாழ்வு வாழ முடியும். இன்மைக்கு பின்பு மறுமையில அந்த ஒன்றான மெய்த்தவனோடு வாழுகிற நித்திய வாழ்வு வாழ முடியும். பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் சங்கீதம் 31:14 வசனத்துல பார்க்கும் பொழுது, நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பிரசங்கி 3:3 சொல்லுகிறது, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. எங்களுடைய இந்த உலகத்தில வாழுகிற ஒவ்வொரு மனிதரும், நீங்கள் இந்த மத இனத்தில இருந்தாலும் உங்களுடைய பிறப்பின் காலமும் இறப்பின் காலமும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் குறித்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். ஊழியக்காரர்கள் மேலே அவருக்காக ஊழியம் செய்கிறவர்களுடைய முகத்தை எங்களுடைய தேவன் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை அறிய அறிய அந்த வார்த்தையின்படி நடக்க நடக்க எங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்வார். அவர் பிரசன்னமாக இருப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்காக இந்த கடைசி காலத்தில பல வாலிப ஊழியக்காரர்களை தேவன் அழைக்கிறார். வாலிபனே, இந்த கடைசி காலத்துல உங்க பாவ சாப வாழ்வுகளை விட்டு, தேவனுக்கு விரோதமான காரியங்களை விட்டு, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு அவர் தன்னிடத்துல வரும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் அழைக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர்தான் ஒன்றான மெய்த்தேவன். யோவான் 17:3 வசனத்துல இதை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்து விடக்கூடாது. அவர்தான் மெய்த்தேவன், ஒன்றான மெய்த்தேவன். அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அதன்படி வாழும் பொழுது அது நித்திய வாழ்வை தருகிறது. எரேமியா 10:10-11 வசனத்தை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்து விடக்கூடாது. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் உயிருள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள்.
மெய்யான தேவன், உயிருள்ள தெய்வம், நித்திய நித்தியமாக நாங்கள் அந்த மெய்யான தேவனோடு வாழப் போகிறோம். அவருக்கு ஒரு நாள் கோபம் வரும். அந்த கோபத்தை இந்த உலகத்து மக்கள் சகிக்க மாட்டார்கள். அவருடைய வசனத்தின்படி வாழுகிறவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், அவரிடத்துல அவரிடத்துல அடைக்கலம் உண்டு. அவர்களை அவருடைய ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ள தந்து அந்த வைராக்கியத்தை தந்திருக்கிறார். துன்பமோ, துயரமோ, நாசமோசமோ, பட்டியமோ எதுவும் அவர் தந்த பரிசுத்த ஆவியின் அன்பினாலே எங்களை பிரிக்க மாட்டாமல் வைத்திருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில மனிதர்கள் உருவாக்குற தெய்வங்கள் இந்த வானத்தை உருவாக்கவில்லை, இந்த உலகத்தை உருவாக்கவில்லை. இப்படியான தெய்வங்கள் 10ஆம் அதிகாரம் எரேமியா 11வது வசனத்துல சொல்லப்படுகிறது. வானத்தை உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு, நீங்கள் ஆராதிக்கிற தேவர்களை எங்களுடைய மெய்த்தேவன் ஒரு நாள் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். வீணான தேவர்களை பின்பற்றுகிறவர்கள் எங்களுடைய மெய்த்தேவன் ஒரு நாள் பொறுமையானவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், பரிசுத்தமுள்ளவர். ஆனால் ஒரு நாள் கோபாக்கினை நாளில நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்துல உங்களையும், நீங்களும் இப்படியான பிசாசுகளின் வழியில, பாப வழியில போகும் பொழுது உங்களையும் தண்டித்து நீங்கள் வணங்குகிற அந்த தேவர்களை தண்டிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர் நீதி செய்கிற தேவன். பாருங்கள், யார் கொலை செய்தாலும், ஒரு அப்பாவியாக ஆபேலை காயின் கொலை செய்தான். காயின் கொலை செய்தான். பாருங்கள், ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. இப்படியாக தேவன் ஒரு நாள் அந்த ஆபேலின் ரத்தத்துக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு சார்லி கிரிக்கை, ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனை கொலை செய்தார்கள். அந்த ரத்தம் அந்த தேவனை நோக்கி கூப்பிடும். அப்பொழுது தேவன் ஒரு நாள் அந்த கொலை செய்தவர்களுக்கு தேவன் நீதி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் இப்படியான தீமை செய்பவர்கள், கிறிஸ்தவர்களை கொல்லுபவர்கள் மனம் திரும்பி விட்டால் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். இப்படி மனம் திரும்பாமல் இருக்கும் பட்சத்திலே அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் வணங்குகிற தேவர்களை தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 10:12 பார்க்கும் பொழுது, எங்களுடைய தேவன் பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். பாருங்கள், வானத்தை ஒரு திரியாக அவர் அவ்வளவு ஒரு வல்லமையுள்ள பெரிய தேவன் தான் எங்களுடைய தேவன். சாதாரண மனிதர்கள் சிந்திக்கிற மாதிரி நீங்கள் அந்த தேவனை சிந்திக்க கூடாது. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். இந்த சூரியன், சந்திரனை, மிருகங்கள், பறவைகளை எல்லாவற்றையும் படைத்த தேவன். புதிய வானம், புதிய பூமியை அதே தேவன் தான் புதிய வானம், புதிய பூமியை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். சூரியனை சிருஷ்டித்தவர் தான் ஒரு நாள் சூரியனை இருளாக்கி சந்திரனை இப்படியாக புதிய வானம், புதிய பூமியை உருவாக்கி அந்த தேசத்தில அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு வேதாகமத்தின் படி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்வை கொடுக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன், வல்லமை உள்ள தேவன். பாருங்கள், இப்படியாக பாருங்கள், பழைய ஏற்பாடு காலத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது 420 வருடங்களாக பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பாருங்கள், அவர்கள் தேவன் அடிமைகளாக அவர்களை ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததி தான் அவர்களை ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், பார்வோரின் அடிமைத்தனத்தில் 420 வருடங்கள் அவர்கள் அழுதார்கள், குளறினார்கள். அந்த மெய்யான தேவனிடத்துல அவர் 420 வருடம் பொறுமையாக இருந்து பாருங்கள், மோசே மூலமாக அவர்களை
அவர்களை வழிநடத்தி கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். அடிமைத்தனத்தில் அவர் எல்லாம் பண்ணினா அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். பொறுமையாக நீங்கள் அந்த வாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் அந்த அடிமைத்தனத்துக்கு விடுதலை இருக்கிறது. நீங்கள் இந்த கிறிஸ்தவர்கள் கூட இந்த உலக மக்களால அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு நாள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்திலே இருந்து உங்கள் சமூகத்திலே இருந்து அந்த அடிமைத்தனத்திலே இருந்து ஒரு நாள் விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறார். விடுதலை செய்யும் வரைக்கும் நாங்கள் பொறுமையோடு வராந்திர வழியாக அவர் அழைத்து செல்வார். இப்படியாக நாங்கள் அந்த போகும் பொழுது அவர்களை நடத்தி செல்கிற பாதையில நாங்கள் முறுமுறுக்க கூடாது. நீர் செய்வது நன்மையாக நன்றியுள்ள உள்ளத்தோடு நாங்கள் அவரிடத்தில் அது எனக்கு தரவில்லை இது தரவில்லை என்று அவரோடு முரண்டு கொள்ளக்கூடாது. நீர் தேவன், நீர் நடத்தி செல்கிற பாதை எனக்கு கானான் தேசத்தை அழைத்து செல்கிற பாதையாக இருக்கிறது. அந்த பாதையில ஒரு கொஞ்ச காலம் இப்படியான உபத்திரங்கள் இருக்கும். சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார். உங்களை அந்த இடத்துக்கு கானான் தேசத்தில கொண்டு போய் உங்களை நிலைநிறுத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிழலான கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதானால் எங்களுக்கு கிடைக்கிற பரம கானான் தேசம் நிஜமான கானான் தேசமாக இருக்கிறது. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து பாருங்கள், அவர்கள் அடிமைப்படுத்தினவர்கள் ஒரு பொழுதும் அவர்களை தொடர்ந்து வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து பாருங்கள், அவர் செங்கடலை பிளந்து மோசையையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க பண்ணி பாருங்கள், அடிமைப்படுத்தினவர்கள் அடிமைப்படுத்தாமல் விட மாட்டார்கள், அவர்களை தொடர்ந்து செல்லுவார்கள். ஆனால் அந்த அடிமைப்படுத்தின பார்வோரையும் அவருடைய சேனையையும் அவர் அந்த செங்கடலில் மூழ்கடித்தார். பாருங்கள், அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் அந்த செங்கடல்ல மூழ்கடிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக செங்கடலை பிளந்த தேவன், யோர்தானை இரண்டாக பின்னிட்டு திரும்ப செய்த தேவன், எரிகோ கோட்டையை தகர்த்த தேவன், இப்படியான தேவனை பார்த்து அந்த நதிக்கு அப்புறத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் தேவனுக்கு பிரியமில்லாத மத வழிபாடுகள் தேவர்கள் வணக்கமுள்ள தேவர்கள் எல்லாம் இந்த தேவன் எல்லா தேவர்களிலும் பெரிய தேவன். பாருங்கள், அவர்கள் வணங்கின தேவர்களுடைய மக்கள் எல்லாரும் பயப்பட்டார்கள். இன்றைக்கு மதத்தில் வாழுகிற தேவர்கள் மக்கள் எல்லாரும் இந்த மெய்யான தேவன் வெளிப்படும் பொழுது பயப்படுகிற பெரிய தேவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. பாருங்கள், இப்படியாக அந்த அந்த அவர் வெற்றி சிறந்தார். அப்பொழுது அவர்கள் பாடின பாடல் பாருங்கள், நாங்கள் யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவருக்குத்தான் மகிமையை நாங்கள் கொடுக்க வேண்டும், துதியை கொடுக்க வேண்டும். இதற்காகத்தான் தேவன் விரும்புகிறார். துதியை செலுத்த, கனத்தை செலுத்த, மகிமையை செலுத்த. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த அடிமைப்படுத்தின மக்களுக்கு பாருங்கள் 420 வருடத்துக்கு பின்பு அவர் நீதி செய்தார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னுடைய சந்ததி 420 வருடங்கள் அடிமைத்தனத்திலே இருப்பார்கள் என்று ஆபிரகாமுக்கு பிரமிஸ் பண்ணின தேவன், பிள்ளைகள் பிறக்க முன்பாக இப்படியாக அடிமைப்படுத்தினவர்களை அவர் கடலில் மூழ்கடித்து ஒரு நாள் நீதி செய்வார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். கோபாக்கினை நாளில தேவன் நீதி செய்கிற தேவனாக மாறிவிடுவார். பாருங்கள், அவர் அந்த நீதி தேவனுடைய நீதியாக இருக்கிறது. குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார்கள். பாருங்கள், இன்றைக்கு இப்படியாக குதிரை ரதங்களுடைய இராணுவங்களை எல்லாம் தேவன் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில, அந்த நாடுகள் திரும்பாத பட்சத்தில் இப்படித்தான் கடலில் தள்ளுகிறவராக இருக்கிறார். நாங்கள் யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும் கர்த்தரின் பேலனும்
என் கீதமுமானவர். அவருக்கு நாங்கள் பாட்டுகளை பாட வேண்டும். அதில் அவர் பிரியப்படுகிற தேவன். துதியர் எடுக்க வேண்டும். துதியிலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். பாருங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. யோவான் 3:30 வசனத்துல இயேசு உயரவும் நான் சிறுகவும். எங்களை நாங்கள் ஒரு பொழுதும் உயர்த்தக்கூடாது. நாங்கள் ஊழியம் செய்யற நாங்கள் அப்பிரயோசனமான ஊழியக்காரர்கள். தேவனுடைய பலத்தில, தேவனுடைய அறிவில, தேவன் தந்த ஞானத்தில, புத்தியில, அறிவில நாங்கள் அவருடைய வார்த்தையை அப்படியே மக்களிடத்துல கொண்டு செல்கிறோம். எங்களுக்கு இதனால தேவனுடைய ராஜ்யத்தில நாங்கள் அவருடைய கடமையை செய்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். பாருங்கள், அவருடைய சுவிசேஷத்தை, இந்த ஊழியத்தை உலகத்தில் உள்ள 5 கண்ட விசேடமாக தமிழ் மக்களும் மற்ற எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்புதான் முடிவு வரும். நாங்கள் 1 நாளாகமம் 28 வசனத்துல பாருங்கள், தாவீதுக்கு தேவன் யுத்தங்களில நன்மை செய்தார். பாருங்கள், ஒரு ஆடு மேய்த்த இளைஞனாக இருந்தான். பாருங்கள், அவர் இந்த சங்கீதத்தை அப்படியாக எழுதினான். சங்கீதம் 23 அவன் ஒரு கர்த்தர் இப்படி அவன் ஆடுகளை தன்னுடைய தண்ணீர் உள்ள இடங்களுக்கு, புல்வெளிகளுக்கு அழைத்து செல்வான். அதே போல தேவனங்களை, எங்களுடைய தேவைகளை அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியான தாவீதை ஆடு மேய்த்தவன் அரசனாக மாற்றின தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இப்படியாக அவருடைய மகன் சாலோமோனுக்கு தாவீது கற்றுக் கொடுப்பதை 1 நாளாகமம் 28 வசனத்துல தாவீது தம் குமாரனாகிய சாலோமோனை நோக்கி, பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலே கலங்காமல் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன். பாருங்கள், தாவீது கையில யுத்தங்களை சந்திக்கவன், ரத்தம் சிந்தியவன். அவனை கொண்டு தேவன் அந்த ஆலயத்தை கட்ட விரும்பவில்லை. அவனுடைய குமாரனாகிய, அவனுடைய ரத்தம் சிந்தாத கையுடைய சாலோமோன் தேவன் கொடுத்த ஞானத்தை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் நியமித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் சொல்லுவார், என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். பாருங்கள், இப்படியாக யோசுவாவோட இருந்த தேவன் பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று யோசுவாவுக்கு சொன்னதவன் பலங்கொண்டு திடமனதாயிரு. இதைத்தான் எங்களுக்கு சொல்லுகிறார். திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்படியான தேவன். பாருங்கள், யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னை விட்டு நீங்காதிருப்பதாக இரவும் பகலும் தியானமாயிரு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இப்படியான தேவன் தான் எங்களுடைய. அவர் தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர். அவருடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வழிக்கிற வார்த்தைகளாக இம்மைக்கு மட்டுமல்ல மறுமையிலையும் எங்களை பரலோக ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நீங்கள், அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துவிட்டால் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இப்படியாக நாங்கள் சங்கீதம் 31 வசனத்திலே பார்க்கும் பொழுது, நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். நீங்கள் எப்பொழுது ஜெபிக்கும் பொழுது இந்த ஒன்றான மெய்த்தேவன் தான் என்னுடைய தேவன், மெய்யான தெய்வம் தான் என்னுடைய தேவன். அவர் பொய்யுரியாத தேவன், பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனதாரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. அவருடைய வார்த்தை, பாருங்கள, வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதித்து விட்டு உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி விட்டு தான் திரும்பி வரும். அவருடைய வார்த்தை நன்மைகளை செய்யாமல் தேவனுடைய வார்த்தை திரும்பி வருவதில்லை. தேவனிடத்தில் இருந்து வருகிற அந்த வார்த்தையாக அது இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக நாங்கள்
நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும் பொழுது பாருங்கள், நெகேமியா அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அந்த எருசலேமுக்கு போகிறான். நாங்கள் 12வது வசனத்துல, நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. பாருங்கள், தேவனுடைய கட்டளை நான் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு அந்த நகரத்தை சோதனை செய்கிறான். நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. பாருங்கள், நெகேமியா அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக இப்படியாக யாருக்கும் அறிவியாமல் அவன் அந்த இடத்துக்கு போய் சோதனை செய்து அந்த ஆலயத்தை கட்டி தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கட்டுகிற காரியங்களை பாருங்கள், சில மனிதர்கள் நீங்கள் ஆலயம் கட்டும் பொழுது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது எதிராக எழும்புவார்கள். பாருங்கள், அதிகமாக தேவனுக்கு பிரியமானதை நாங்கள் கட்ட வேண்டும், செய்ய வேண்டும். சில மக்களிடத்துல நாங்கள் சொல்லக்கூடாது. உங்களோடு ஒத்துழைக்க கூடியவர்கள், உங்களோடு ஒருமனமாக வேலை செய்கிறவர்களோடு தான் அந்த ஆலய காரியங்களை, தேவனுக்காக செய்கிற காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். பாருங்கள், அப்ப உலக மக்களுக்கு சொன்னால் அவர்கள் அப்படியாக அதுக்கு எதிராக எழும்புவார்கள். பல நாடுகளில பல ஆலயங்கள் உருவாகும் பொழுது பல புறஜாதி மத மக்கள் எழும்பி அந்த நரகத்தை அந்த ஆலயத்தை அழித்து போடுவதையும் ரயட்ஸுகளை உருவாக்குறதை பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன், உயிருள்ள தேவன். அவருக்குத்தான் நாங்கள் ஆலயத்தை கட்டுகிறோம். அவர் வாழுவது எங்களுக்குள்ளதான் அவர் ஆலயமாக இருக்கிறார். நாங்கள் ஒரு இடத்திலே கூடியிருக்கிறோம், வீட்டிலே கூடலாம், இந்த இடங்களிலே கூடி ஜபிக்கும் பொழுது நாங்கள் தான் ஆலயமாக, ஆலயங்கள் ஒன்றாக சேரும் இடம் சபையாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் ஆலயங்களாக இந்த சங்கமம் நித்திய வெளிச்சம் ரேடியோவில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தான் ஆலயம். பாருங்கள், அந்த ஆலயங்கள் நாங்கள் கூடும் பொழுது சபையாக தேவன் அந்த இடத்துல 2 3 பேர் கூடும் இடத்தில் அவர் எங்கள் மத்தியில இருந்து எங்களை காண்கிற தேவன், எங்களை அபிஷேகப்படுத்துகிற தேவன். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நாங்கள் 2 குரோனிக்கல் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல மிகேயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது. பாருங்கள், இல்ல சிலர் ராஜாவுக்கு சார்பான வார்த்தைகளை சொல்வார்கள், நன்மையான ராஜாவுக்கு பிரியமான வார்த்தைகளை தீர்க்க தரிசனத்தில் சொல்லுவார்கள். பாருங்கள், டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறும் பொழுது கூட பலர் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், அவருக்கு சார்பாக நீர்தான் வெற்றி பெறுவீர் என்று. பாருங்கள், ஆனால் அந்த காலத்தில் அவர் வெற்றி பெறவில்லை. அதன் அடுத்த எலெக்ஷனில அவருக்கு தேவன் வெற்றியை கொடுத்ததை, ராஜாவா மாற்றதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் அவர்களில் ஒரு வார்த்தைகளை போல இருக்கும்படிக்கு நன்மையாக சொல்லும் என்றான். பாருங்கள், உம்முடைய வார்த்தையும் ராஜாவுக்கு ஏற்ற வார்த்தையாக நீர்தான் அடுத்த எலெக்ஷன்ல வருவீர் என்று சொல்ல சொன்னான். பாருங்கள், அது 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அதற்கு மிகையா என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் அந்த மெய்யான வார்த்தையை, தீர்க்கதரிசிகள் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே சொல்ல வேண்டும். மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடாது. தேவனுடைய வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை சொல்லும் பொழுது அது கட்டாயம் நிச்சயமாக நடந்தே தீரும். சங்கீதம் 59ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும், தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். பாருங்கள், சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக, உங்களுடைய சபைக்கு எதிராக தீமைகள் செய்து கொண்டு வந்தால் நீங்கள் பொறுமையாக தேவனுடைய வார்த்தையின்படி
நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். அறியாமல் செய்கிறார்கள். இப்படியாக தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழும் பொழுது அவர் அந்த நீதி சரி கட்டுதலை ஒரு நாள் நீதி செய்வார். அந்த நீதி சரி கட்டுதலை நாங்கள் காண முடியும். துன்மார்கள் அப்படியாக ஏகமாய் அகன்று அழிந்து போவார்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். பாருங்கள், அவர்தான் இந்த உலகத்தை படைத்த தேவன். ஆலோசனைகள் உறுதியான ஆலோசனைகள், கற்பாறையில கட்டப்பட்ட வீடு மாதிரியான ஆலோசனைகள் தாங்கள். புயல் வரும், வெள்ளம் வரும், எது வந்தாலும் அசையாத அதுதான் இயேசு கிறிஸ்து என்னும் அத்திவாரத்தில கட்டப்பட்ட நானும் நீங்களுமாக இருக்கிறோம். நாங்கள் மீகா 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும் பாருங்கள், இன்றைக்கு உலகத்துல நடக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. மீகா 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். இது இந்த உலகத்துல பல வீடுகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மருமகள் மாமி பிரச்சனைகள் இப்படியாக எழுப்புகிறான். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார். இப்படியாக ரட்சிக்கப்பட்ட ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்துல ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர் அந்த மகனுக்கு எதிராக பாருங்கள், இப்படித்தான் இந்த உலக மக்களும் சகோதரர் கூட விரோதமாக இருப்பார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார். இப்படியாக ரட்சிக்கப்படாத சகோதரர்களுக்காக, குடும்பங்களுக்காக நாங்களும் நீங்களும் ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாத நாடுகளுக்காக, மக்களுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எல்லாருக்காகவும், வாலிபர் யுவதிகளுக்காக நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் ஏறெடுக்க வேண்டும். மனுஷருடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டருள்வார். பாருங்கள், அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பலர் பாருங்கள் சாட்சி சொல்லுகிறார்கள், நான் எனது பேர பிள்ளைக்காக 10 வருஷம் ஜெபம் பண்ணினேன். பாருங்கள், இப்படியான அவர்கள் இயேசுவை அபிஷேகம் பெற்றவர்கள், அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள். சில வேளைகளில் தங்களுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக 5, 10, 20 வருஷங்கள் கூட ஜெபித்து ஒரு நாள் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் எல்லோருமே பரலோகத்தில நீங்களும் நானும் சந்திக்கக்கூடியவர்களாக ஆத்துமாவில தேவனுடைய சரீரத்தோடு ஒரு நாள் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும். இந்த உலகத்துல மரணம் முடிவல்ல. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுதான் உங்களுடைய முடிவாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் மரித்த பின்பு பரலோகத்துல அந்த மெய்யான தேவனுடன் வாழுகிற வாழ்வில நாங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரை பார்த்து கொள்ள முடியும். நான் இப்படியாக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேவன் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அவர்தான் எங்களுடைய மெய்யான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. ஆமாண்டவரே, நீர் ஒருவரே மெய்யான தேவன், கர்த்தரே மெய்யான தெய்வம். ஆவியானவரே, இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு மக்களை உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக நன்மையான இவளை பரிபூரணமான வரங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனதாரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனோ. பொல்லாதவர்களாகிய உங்கள் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா. ஆவியானவரே, போதாது, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்தில் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி என் தேவன் எங்கள் குறைவுகளை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க செய்வீராக. நீரே இந்த உலகத்தின் சொந்தக்காரன், உலகத்தை உருவாக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. உலகத்தை ஆசீர்வதிக்க மழையை அனுப்புகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடு இடைப்பட்டதற்கு இடைப்படும். அவர்கள் உண்மை அறிகிற அறிவை கொண்டும் துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.